வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 20ஆம் தேதி ஆகஸ்ட் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ். இந்த ப்ரைஸஸை வச்சு பைவட் பாயிண்ட் R1, R2, R3, S1, S2, S3 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 24,700லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்றும் பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல் நாள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்டில் தான் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் 20ஆம் தேதியும் பைவட் பாயிண்ட்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயா கீழேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 24,753 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,807 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,753 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே போச்சுன்னா நிஃப்டி 24,626 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,553 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,500 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 5 நிமிஷம் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதியோட கேண்டில்ஸ், இது 20ஆம் தேதியோட கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூவ்மெண்ட் வந்து சிமிலராக இருக்கிறத பார்க்க முடியுது. இன்றைக்கும் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி சைட்வேஸில் மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மேலும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்புறம் சப்போர்ட் ஜோன் இதை வந்து நம்ம கண்டிப்பாக மறக்கக்கூடாது. அந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு நம்மளோட ஆர்டரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம முடிவெடுக்கணும். நம்மளோட இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை வச்சு இன்னைக்கு ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.